أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சரதாரி ஆலம் ஷபீஉல் முஹ்ரிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லவர்கள் வாழிப்பானார். வெளியேற்றிருக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிகைத்திருக்க வேண்டிய ஒரு அமல், ஒரு மனிதனுடைய வாழ்வில் எல்லா நேரங்களிலும் செய்யக்கூடிய ஒரு அமல், ஒரு மனிதனுடைய வாழ்வில் எல்லா அமல்களை விட எந்த ஒரு அமலை முதன்மையாக நினைத்து அமல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு அல்-குர்ஆன் ஷரீஃபிலும் ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலும் நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னால், திக்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நினைவுதான் அது எல்லா நேரங்களிலும் எல்லா அமல்களை காட்டிலும் முதன்மையான ஒரு அமலாக மனிதர்களுடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் இவ்வாறு சொல்லுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذكرுல்லாஹ ذிக்ரன் கஸீரன் வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் அதிகம் அதிகம் நீங்கள் நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வினுடைய நினைவில் நீங்கள் இருங்கள் என அல்லாஹ் சொல்லுவார். அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஏராளமான அமல்கள் உண்டு. கலிமா உண்டு, தொழுகை உண்டு, நோன்பு உண்டு, ஸகாத் உண்டு, ஹஜ் உண்டு. இந்த அமல்கள் எல்லாம் நிறைவாக வாழ்வில் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஏராளமான அமல்களை ஏவி இருக்கின்றார். அந்த அமல்களை நாம் செய்கின்ற பொழுதும் கூட இந்த திக்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நினைவோடு அந்த அமல் செய்கின்ற பொழுது அந்த அமலை பரிபூர்ணமான அமல்களாக அல்லாஹ் நமக்கு மாற்றி தருகின்றார். தொழுகின்றோம், அல்லாஹ்வினுடைய பயம் இல்லாமல் நாம் தொழுதால் பிரயோஜனம் இல்லை. நோன்பு நோக்கின்றோம், அல்லாஹ்வினுடைய பயம் இல்லாமல் நோன்பு நோற்றால் பிரயோஜனம் இல்லை. ஹஜ் செய்கின்றோம், அல்லாஹ்வினுடைய பயத்தோடு அல்லாஹ்விற்காக வேண்டி காலிஸன் லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி மன தூய்மையோடு இந்த அமல்களை நான் செய்கின்றேன் என்று அந்த அமல்களை எல்லாம் நாம் செய்கின்ற பொழுதும் கூட அல்லாஹ்விற்காக நான் தொழுகின்றேன், அல்லாஹ்விற்காக நான் ஹஜ் செய்கின்றேன், அல்லாஹ்விற்காக இந்த அமலை நான் செய்கின்றேன் என்று அந்த அமல்களுக்கு முன்னால் திக்ருல்லாஹ் என்பது நிறைந்து காணப்பட வேண்டும் என்பதை தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நினைவு என்பதை முதன்மையான ஒரு அமலாக நமக்கு சொல்லி காட்டியது மாத்திரமல்லாமல் அந்த நினைவு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை தான் ஹதீஸ்களில் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். வலிமார்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களேயானால் அல்லாஹ்வை மறந்த ஒரு நிமிடத்தினுடைய வாழ்வு அவர்கள் விரும்பவில்லை. அல்லாஹ்வை மறந்த ஒரு வாழ்வு, அல்லாஹ்வினுடைய சிந்தனை இல்லாத ஒரு வாழ்வு ஒரு நிமிட நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்திற்கு நான் அல்லாஹ்விற்கு பதில் சொல்ல வேண்டுமே என்று கவலைப்பட்டவர்கள் தான் வலிமார்கள்.
எந்த அமல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்விற்காக நான் செய்கின்றேன் என்கின்ற இந்த திக்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நினைவு நமக்கு மேலோங்கி வருகின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய அமல்கள் அதற்கு நிறைவான தன்மைகளை, நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றார். ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அப்படியே அமர்ந்திருக்கின்றார். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யமன் தேசத்திற்கு கவர்னராக அனுப்புகின்ற அந்த நேரம் வரை நிரம்ப செய்திகளை, நிரம்ப நசீஹத்துகளை வாங்கி தங்களுடைய உள்ளத்தில் தேங்கிக் கொண்டவர்கள் ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் தேவையான அந்த செய்திகளை சொல்லிக் கொண்டே வந்த பெருமானார் நபி அவர்கள் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தை பற்றி பிடித்து சொன்னார்கள், யா முஆத் வல்லாஹி, முஆத் அவர்களை அல்லாஹ் மீது சத்தியமாக நான் சொல்லுகின்றேன், ஒரு அமலை உங்களுக்கு நான் கற்றுத் தருகின்றேன். அந்த அமலை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீங்கள் சொல்லிக் கொண்டே வர வேண்டும். லா ததஅன்ன ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் தகூல், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அந்த துஆவை நீங்கள் சொல்லிக் கொண்டே வர வேண்டும். அந்த துஆவை சொல்வதிலிருந்து நீங்கள் பின்வாங்கி விட வேண்டாம், மறந்து விட வேண்டாம், பொழுவோக்காக இருந்து விட வேண்டாம் என்று சொல்லுகின்ற வகையிலே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவ்வாறு சொன்னார்கள், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. இது அருமையான ஒரு துஆ. ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த துஆவை நீங்கள் சொல்லாமல் இருந்துவிடக் கூடாது, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. உன்னுடைய அமல்களை நிறைவான அமல்களாக, நல்ல அமல்களாக நான் செய்வதற்கும், உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், உன்னுடைய நினைவிலேயே நான் இருப்பதற்கும் எனக்கு நீ அருள் புரிவாயாக, உதவி செய்வாயாக என்று முஆத் அவர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இதை சொல்லிக்கொண்டே வாருங்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்படி சொல்லி காட்டினார். அல்லாஹ்வினுடைய நினைவு என்பது நமக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். உன்னுடைய நினைவு இல்லாமல் என்னுடைய வாழ்வில் ஒரு நிமிடம் கூட கழிந்து விடக்கூடாது. உன்னுடைய சிந்தனை இல்லாமல் எந்த அமல்களையும் நான் செய்து விடக்கூடாது. உன்னுடைய பயபக்தியோடு, உன்னுடைய நினைவோடு, உனக்காக வேண்டி நான் செய்கின்ற எல்லா அமல்களும் நிறைவானதாக இருக்க வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்றுதான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு துஆவை ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுத் தருகின்றார்கள். அதிகாலையில் நாம் எழுந்திருக்கின்றோம், அதிகாலையில் நாம் எழுந்திருக்கின்றோமே, அந்த ஒரு நேரத்தை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னார், அந்த ஒரு நேரத்தினுடைய நிஅமத்தை, அல்லாஹ்வுடைய அருளை நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், பகல் முழுவதும் அல்லாஹ்வை நினைக்காத நேரம் இருக்காது. அந்த அளவிற்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை இப்படி நினைவு கூர்ந்து பார்க்க சொல்லுகின்றார்கள். நீங்கள் இரவிலே தூங்க செல்லுகின்ற பொழுது உங்களை அல்லாஹ் தூங்க வைக்கின்றான். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா, உன்னுடைய பெயரை கொண்டு நான் தூங்குகின்றேன், உன்னுடைய பெயரை கொண்டு நான் விழிக்கின்றேன் என்று நான் சொல்லிக் கொண்டு உறங்குகின்றோமே, அந்த உறக்கத்தை நாம் மேற்கொண்டதற்கு பின்னால் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அதிகாலை உங்களை எழுப்பியது யார், நீங்கள் எப்படி எழுந்தீர்கள், உங்களுடைய எழுப்புதல் எப்படி அமைந்திருந்தது என்பதை ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பார்த்து, அல்லாஹ் எனக்கு மீண்டும் உயிரை கொடுத்தானே, அல்லாஹ் எனக்கு மீண்டும் கண்திறந்து இந்த பூமியை பார்க்க வைத்தானே, அல்லாஹ் மீண்டும் எனக்கு ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை தந்தானே என்று அந்த ஒரு நிமிடம் நீங்கள் எழுந்திருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூர்ந்து வாருங்கள். பகல் முழுவதும் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற ஏராளமான நிஅமத்துகளை காட்டிலும் இந்த ஒரு நிஅமத் உங்களுக்கு உயர்ந்ததாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நினைவு கூர்ந்து வாருது அல்லாஹ்விடத்தில் இப்படி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்றார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டும். அல்லாஹ் தான் என்னை உறங்க வைத்தான், அந்த உறக்கத்திற்கு பின்னால் அல்லாஹ் தான் எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பினான், அல்லாஹ்வின் பக்கமே நான் மீளக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று நீங்கள் துஆ செய்கின்ற பொழுது
ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவினுடைய மகத்துவத்தை வேற ஒரு ரூபத்தில் இப்படி நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்லாஹ் ஒருவருக்கு எல்லா புகழும். ரத்த அலைய ரூஹி, என்னுடைய ரூஹை எனக்கு நீ திருப்பி கொடுத்தாய், என்னுடைய ரூஹை எனக்கு நீ திருப்பி கொடுத்தாயே. விரிவுரையாளர்கள் இந்த ஒரு வாரத்தைக்கு கீழால் நமக்கு ஏராளமான நிஅமத்துகளை உணர்த்தி சொல்லுவார். உறக்கம் என்பது அந்நௌமுகல் மையித், அந்நௌமுகல் மையித், உறக்கம் என்பது மையத்தை போன்றதான். சில உறக்கம் ஆழ்ந்த உறக்கமாக இருந்து விட்டால் என்ன நடக்கின்றது என்று கூட தெரியாது. இடி இடித்தாலோ, பூகம்பம் ஏற்பட்டாலோ, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலோ, கண்களுக்கு முன்னால் காணக்கூடிய ஆபத்துகளை கண்டு விரண்டோடக்கூடிய, பயந்து நடுங்கக்கூடிய எந்த ஆபத்துகள் தூக்கத்தில் இருந்து கண்டாலும் ஆழ்ந்த உறக்கத்தில் அதை பற்றி எந்த விதமான கவலைகளும் இருக்காது. அப்படிப்பட்ட சில உறக்கங்கள் உண்டு. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு மரணத்தை, சின்ன ஒரு மரணத்தை அல்லாஹ் கொடுத்து மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பினானே, இந்த அல்லாஹ்வை நீங்கள் பகல் முழுவதும் நினைவு கூற வேண்டாமா? இந்த நபி அவர்கள் கேட்டுவிட்டு சொல்லுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹ், என்னுடைய ரூஹை எனக்கு திருப்பி கொடுத்து, என்னுடைய உயிரை எனக்கு திருப்பி கொடுத்து, வஆஃபானி ஃபீ ஜஸதி, என்னுடைய உடலில் எனக்கு உண்டான ஆரோக்கியத்தை எனக்கு திருப்பி கொடுத்து, உன்னை நினைவு கூறுவதற்கு நீ அருள் புரிந்தாயே, அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ் உங்களுக்கு அந்த நிமிடத்தில் செய்கின்ற, அந்த நேரத்தில் செய்கின்ற அந்த ஒரு நிஅமத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து வாழ்ப்பீர்களே, ஆனால் பகல் முழுவதும் அல்லாஹ்வை நினைக்காத நேரம் இருக்காது, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாத மணித்துளிகள், நிமிடங்கள் இந்த உலகத்தில் இருக்காது என்பதை தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் அவருக்கு இப்படி சிந்திக்க தோன்றுகின்றார். துனியாவில் இருக்கின்ற எல்லா பொருள்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, துனியாவில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. உயிர் உள்ள, உயிர் இல்லாத எந்த வஸ்துவாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றது. அல்லாஹ்வுடைய நினைவில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் சூரியன் ஓடிக்கொண்டிருக்கின்றது, சந்திரன் ஓடிக்கொண்டிருக்கின்றது, பூமி சுழன்று கொண்டிருக்கின்றது. வானம் தன் மீது உண்டான அல்லாஹ்வுடைய நினைவால் மனிதர்களுக்கு எப்படி பறந்து விரிந்து கண்களுக்கு காண தெரிய வேண்டுமோ அப்படி அது காண செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த பூமியை தாங்குகின்ற மனிதர்களையும், இந்த பிற வஸ்துக்களையும், எல்லா பலங்களையும், எல்லா பொருள்களுடைய பலங்களையும் தாங்கி நிற்கின்ற ஆற்றல் இந்த பூமிக்கு எங்கிருந்து வந்தது? அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கும் காரணம். அல்லாஹ்வுடைய நினைவு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆற்றல் அதனிலிருந்து சற்று விலகப்படுமேயானால் பூமி தன்னுடைய தன்மையை இழந்து போய்விடும். அதனால் தான் உலகத்தில் உண்டான எல்லா பொருள்களும் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றது. உலகத்தில் உண்டான எல்லா பொருள்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உஸ்குருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் இந்த வார்த்தைகளை அல்லாஹ் நமக்கு பயன்படுத்தி சொல்லுகின்றார். பல திக்ர்களை துனியாவில் நாம் செய்கின்றோம், பல திக்ர்களை துனியாவில் நாம் செய்கின்றோம். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு திக்ர்களின் மூலமாக உங்களுக்கு பலனும் கிடைக்க வேண்டும், பலமும் கிடைக்க வேண்டும், நாளை மறுமையினால் ஆகிரத்தில் உங்களுக்கு அது நன்மையாக அமைய வேண்டும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது இவ்வாறு சொன்னார்கள். கலிமத்தானி ஹஃபீபத்தானி, கலிமத்தானி ஹஃபீபத்தானி அலல் லிசானி, ஸகீலத்தானி ஃபில் மீசானி, ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். அல்லாஹ்விற்கு விருப்பமான இரண்டு கலிமாக்கள் உண்டு. நாம் அறிந்த ஒன்றுதான், நாம் அறிந்த ஒன்றுதான். மீண்டும் அதை நாம் நினைவுபடுத்தி பார்க்கின்ற பொழுது சொல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வம் நமக்கு மேலோங்கி இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இரண்டு கலிமாக்கள், அல்லாஹ்விற்கு பிரியமான இரண்டு கலிமாக்கள் சொல்வதால் நாவிற்கு மிக இலகுவான கலிமாக்கள். ஸகீலத்தான ஃபில் மீசான், மீசான் தராசிலே கனமான இரண்டு கலிமாக்கள். அந்த கலிமா என்னவென்று சொன்னால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இதை அறியாதவர்கள் யாரும் இல்லை, இதை புரியாதவர்கள் யாரும் இல்லை, இதை கேட்காதவர்கள் யாரும் இல்லை. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த திக்ரை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை நாம் சொல்லியிருக்கிறோம், எத்தனை தடவை நாம் நினைவு கூர்ந்திருக்கிறோம், எத்தனை தடவை அதை நாம் சொல்லி பார்த்திருக்கின்றோம். சொல்வதற்கு நாமால் இலகுவான ஒரு திக்ர், அல்லாஹ்விற்கு பிரியமான திக்ர். அதை விட முக்கியமாக ஸகீலத்தானி ஃபில்
மீசான், மீசான் தராசிலே நம்முடைய நன்மைகள் எல்லாம் நெருக்கப்படுகின்ற பொழுது இந்த கலிமா சொல்லப்பட்டிருக்குமேயானால், வாழ்வில் அதிகம் அதிகம் மொழியப்பட்டிருக்குமேயானால், சகீரத்தானி அமல்கள் நெருக்கப்படுகின்ற அந்த மீசான் தராசிலே நமக்கு பலமானதாக அந்த திக்ர்கள் வந்து நெருக்கும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் நமக்கு இவ்வாறு உயர்வாக சொல்லித் தருகின்ற இந்த திக்ரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தனிமையில் இருக்கும் காலமெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நிரம்ப திக்ர்கள் உண்டு, நிறைய திக்ர்கள் உண்டு. அதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளில் நமக்கு எதை மையப்படுத்தி சொல்லி காட்டினார்களோ அந்த திக்ர்களையாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகம் அதிகம் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். மிக இலகுவான ஒரு வார்த்தை, மிக லேசான ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு வார்த்தை, மீசான் தராசில் நன்மையால் கனமான ஒரு வார்த்தையாக அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகின்ற பொழுது அந்த திக்ர் நம்முடைய வாழ்க்கையில் நிரப்பமாக இருக்கிறது. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். மக்கள் மதரசாவிலே காலையிலே மாணவர்கள் 5 கலிமாக்களை மரணம் செய்கின்றார்கள். 5 கலிமாக்களை மரணம் செய்கின்றார்கள். அந்த 5 கலிமாக்களில் 3வது கலிமா வருகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலீம். 5 கலிமாக்கள், ஒவ்வொரு கலிமாவிலும் அல்லாஹ் நமக்கு நிரம்ப நன்மைகளை தருகின்றான், நிரம்ப சிந்தனைகளை அல்லாஹ் நமக்கு தூண்டச் செய்கின்றான். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த திக்ரை, இந்த தஸ்பீஹை அறியாதவர்கள் யாரும்? அதற்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கின்ற இந்த திக்ரை குறித்து தனி ஒரு பாடமே நமக்கு நடத்தி காட்டுகிறார். நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்ப்பீர்களேயானால், ஏதாவது ஆச்சரியமான ஒரு விஷயத்தை, உங்களுக்கு ஆச்சரியத்தை தூண்டுகின்ற விஷயத்தை பார்க்கின்ற பொழுது அந்த நேரங்களில் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கின்ற அந்த திக்ரை நீங்கள் சொல்வீர்களேயானால், அந்த திக்ரை நீங்கள் சொல்வீர்களேயானால், நீங்கள் எந்த வஸ்துவை பார்க்கின்றீர்களோ அதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான தீங்குகளும் ஏற்படாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம், அதை பார்த்த மாத்திரத்தில் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், பாவங்களை விட்டு திரும்புவது அல்லாஹ்வை தவிர யாராலும் முடியாது, நன்மைகள் செய்வதற்குண்டான சக்தி அல்லாஹ்வை தவிர யாராலும் தர முடியாது என்று லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று நாம் சொல்லுகின்றோமே, அந்த ஒரு திக்ரு ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கின்றது என்று ஹதீஸுகளில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். ஏதாவது ஒரு நலவை நாம் செய்கின்றோம், ஏதாவது ஒரு நன்மையை நாம் செய்கின்றோம், அந்த நன்மை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா இல்லையா என்று நம்முடைய உள்ளத்தில் ஏதாவது கலக்கம் ஏற்படுமையானால் அந்த நேரத்தில் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், எந்த விதமான நன்மைகளையும் செய்வதற்கு அல்லாஹ்வை தவிர யாராலும் சக்தி தர முடியாது, பாவங்களை விட்டு தடுப்பதற்கு அல்லாஹ்வை தவிர யாராலும் முடியாது என்கின்ற இந்த ஒரு திக்ரை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்குண்டான அமல்களாக அல்லாஹ் உங்களுக்கு தருகின்றான் என்பதை தான் ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வை பற்றி உண்டான நினைவுகள் நமக்கு வர வேண்டும், அது எல்லா அமல்களிலும் நிறைந்து காணப்பட வேண்டும். அந்த அமல்களோடு சேர்ந்து அல்லாஹ்வினுடைய நினைவை பெற்றுத் தருகின்ற இது போன்ற திக்ர்களை நாம் சொல்லிக் கொண்டே வர வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இது போன்ற இந்த திக்ர்களை எல்லாம் ஒவ்வொரு நேரங்களில் நாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நினைவோடு துனியாவில் வாழுகின்ற ஒரு நிறைவான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கின்றது என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றனர். வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்றோம், திரும்பி நாம் வீட்டுக்கு வர வேண்டும், அதுதான் எல்லோரும் ஆசைப்படுவோம். எந்த காரியத்திற்கு செல்லுகின்றோமோ அந்த காரியம் நிறைவேற வேண்டும், அந்த காரியம் நிறைவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்துவிட்டு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லுகின்றோமே, அந்த வார்த்தையோடு சேர்ந்து லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு வீட்டை விட்டு நாம் வெளியே செல்லுகின்ற பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எந்த காரியத்திற்கு செல்லுகின்றீர்களோ அந்த காரியம் நிறைவாக்கப்பட்டு மீண்டும் உங்களுடைய இல்லம் திரும்புகின்ற ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான் என்பதை
ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றனர். அதனால் தான் இந்த திக்ரை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, இந்த திக்ரை சொல்வதில் புரோவோக்காக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி 5 நேரமும் வாங்கு சொல்லப்படுகின்றது. அந்த 5 நேரமும் வாங்கு சொல்லப்படுகின்ற அந்த நேரத்திலே ஐயா அலா ஸலா, தொழுகையின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த நேரத்தில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று பதில் சொல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவு பிறப்பித்து தந்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுடைய நினைவோடு நாம் இருக்க வேண்டும். அந்த நினைவுகள் நமக்கு நிறைந்து காணப்பட வேண்டுமேயானால் இது போன்ற திக்ருகள் நம்முடைய நாவுகளில் எல்லா நேரமும் ஒழிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நாவுகள் அல்லாஹ்வுடைய திக்ரால் ஈரமாக இருக்கும் காலமெல்லாம் நம்முடைய கல்வை அல்லாஹ் ஹயாத்தாக்கி வைக்கின்றான். மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்யி வல் மய்யித்தி. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் மிக அழகாக குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற மனிதனுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறாத மனிதனுக்கும் உண்டான உதாரணம் மஸலுல் ஹய்யி வல் மய்யித்தி, உயிருள்ளவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் உண்டான உதாரணமாக இருக்கின்றது என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். அந்த வகையிலே வாழ்வினுடைய காலங்களில் அல்லாஹ்வினுடைய நினைவு நமக்கு வேரோங்கி நிற்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய பயம் நமக்கு வேரோங்கி நிற்க வேண்டும். எந்த அமல்களை செய்தாலும் அல்லாஹ்விற்காக நான் செய்கின்றேன் என்கின்ற அந்த தூய்மையான எண்ணம் நியத்து இருக்க வேண்டும். அதை காட்டிலும் எல்லா நேரங்களிலும் இது போன்ற திக்ருகளை தஸ்பீஹாத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகம் அதிகம் செய்கின்ற பொழுது நாம் செய்கின்ற நன்மைகளுக்கும் அல்லாஹ் செய்யக்கூடிய அமல்களுக்கும் அல்லாஹ் நமக்கு நற்கூலிகளை தருகின்றான். நாளை மறுமை நாள் ஆகிரத்தில் மீசான் தராசு நன்மையால் கனமானதாக இருப்பதற்கு இது போன்ற திக்ருகள் காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் அல்லாஹ் விரும்புகின்ற வழியில் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வினுடைய நினைவோடு அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடு எல்லா நேரங்களிலும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் நல்ல துஆக்களையும் நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு ஒழித்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை மறுமை நாள் ஆகிரத்தினுடைய அனைத்து அதாபங்கள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும்